Mr. Tom Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் CS3551 இந்த பேப்பர் வந்துட்டு தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. இந்த வீடியோல இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஒவ்வொரு யூனிட்லயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் கொஷின், passing system versus shared memory system. Second question, design issues and challenges in distributed system. இந்த டிசைன் இஷ்யூஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், நிறைய டைம் வந்து செமஸ்டர்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. தென் தேர்ட் ஒன், a model of distributed execution. Fourth one is global state of the distributed system. இந்த 4 கொஷின் படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிடும். தென் செகண்ட் யூனிட் லாஜிக்கல் டைம் அண்ட் குளோபல் ஸ்டேட். இந்த பேர்லயே நம்மளுக்கு தெரியும், லாஜிக்கல் டைம்ங்கிறது ஒரு சாப்டரா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. குளோபல் ஸ்டேட்டுங்கிறது ஒரு சாப்டரா கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏதாவது ஒன்று படிச்சாலே நீங்க கண்டிப்பா அதுல இருந்து ஒன்று எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்கேலார் டைம் அண்ட் வெக்டார் டைம். நாம இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் படிக்கணும், as well as இதுக்கான டிஃபரன்ஸ் பிட்வீனும் படிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம எழுதிடலாம் இந்த கொஷினை. தென் செகண்ட் ஒன் இஸ் பிசிக்கல் கிளாக் சிங்க்ரோனைசேஷன் NTP. இதை பார்ட் சில கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. தென் கேஷுவல் ஆர்டர், டோட்டல் ஆர்டர், ஸ்னாப்ஷாட் அல்காரிதம் ஃபார் FIFO சேனல்ஸ். இது சாண்டி லாம்போர்ட் அல்காரிதம் தான் இந்த ஸ்னாப்ஷாட் அல்காரிதம் குறிக்குது. இந்த 5 கொஷின் படிச்சீங்கன்னா இந்த யூனிட்ல கண்டிப்பா வந்துட்டு நாம ஒரு கொஷின் எழுதிடலாம். தென் தேர்ட் யூனிட் டிஸ்ட்ரிபியூட்டட் மியூடெக்ஸ் அண்ட் டெட்லாக். ஒன்று நீங்க மியூடெக்ஸ் படிக்கலாம், இல்லைன்னா டெட்லாக் படிக்கலாம். இல்லை நான் சேஃப் ஜோன்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க ரெண்டுமே படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த விதத்துல மியூடெக்ஸ்ல லாம்போர்ட் அல்காரிதம், ரிச்சார்ட் அகர்வால்ஸ் அல்காரிதம், டோக்கன் பேஸ்ட் அல்காரிதம், இந்த மூணுமே வருது. இந்த டோக்கன் பேஸ்ட் அல்காரிதம் தான் சுசுகி கசாமி ப்ராட்காஸ்ட் அல்காரிதம். தென் டெட்லாக பார்த்தோம் அப்படின்னா டெட்லாக் டிடெக்ஷன் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம், மாடல்ஸ் ஆஃப் டெட்லாக், அதில் சிங்கிள் வரும், அண்ட் ஆர் PQ மாடல் அப்படின்ட்டு 5 டைப் பத்தி நம்ம சொல்லணுமே. இந்த மாடல்ஸ் ஆஃப் த டெட்லாக் வந்து பார்ட் சில கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. தென் யூனிட் நம்பர் 4 கான்சென்ஸ் அண்ட் ரெக்கவரி. இதுல கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஷின்ஸ் கான்சென்ஸையும் செகண்ட் 2 கொஷின்ஸ் ரெக்கவரியுமே நமக்கு எடுத்துக்கலாம். அக்ரிமெண்ட் இன் சிங்க்ரோனைசேஷன் சிஸ்டம் வித் ஃபெயிலியர், செக் பாயிண்டிங் அண்ட் ரோல் பேக் ரெக்கவரி, இது எல்லாமே வந்துட்டு கான்சென்ஸ்ல வந்துடும். இஷ்யூஸ் இன் ஃபெயிலியர் ரெக்கவரி, கோஆர்டினேட்டர் செக் பாயிண்டிங் அல்காரிதம் ஆர் கோ அண்ட் டாங் அப்படின்னும் கேட்கலாம். இந்த 4 கொஷின்ஸ் படிச்சீங்கன்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கலாம். தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட், அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கொஷின் இந்த சாப்டர்ல இந்த யூனிட் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு இந்த 3 கொஷினுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் இதே கொஷின்ஸ் தான். கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ், கிளவுட் சர்வீசஸ் மாடல்ஸ், டிரைவிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் கிளவுட். இந்த 3 கொஷின் படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒன்று எழுதிடலாம். மேபி இந்த 3த்துல இருந்து பார்ட் சி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வேகா தெரியும், ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இது. இதுல நீங்க வந்துட்டு ஒரு டெஃபினிஷன் 1 பேஜ் எழுதிட்டு கொடுத்துருக்கிற இந்த தேர்ட் ஃபோர்த் யூனிட்டுக்குலாம் அந்த அல்காரிதம் மட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க எழுதினீங்கன்னா மட்டுமே போதும். இதுல அந்த டெட்லாக் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை போட்டீங்கனாலே பேஜஸ் ஃபில் பண்ணீங்கனாலே பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஈவன் தோ நம்ம இந்த செமஸ்டருக்கு நிறைய டைம் இருக்கும், நீங்க நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோஸ், வேற சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணுனாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.